மகன் இன்னும் எழும்ப இல்லையா? வேலைக்கு போகணும்பா. தூக்க போங்க எழுப்பிட்டு வேலைக்கு. வேற ஒரு நல்ல வேலையா பாருங்க. இப்ப இருக்க கால கஷ்டத்துக்கு வாழ்க்கையை கொண்டு வர ரொம்ப கஷ்டம் தானே. சரிப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல வழியாக பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது சரிதான், வரேன்ப்பா. பேக்கருக்கு கொண்டு போறீங்க? நம்ம ஃப்ரெண்டு இந்த பேக்கு வேணுன்னு கேட்டார், அதான்ப்பா கொண்டு போகிறேன். தம்பி, தண்ணி அடிப்போம், வாரீங்களா? என்ன யோசிக்கிற? வாங்க கொஞ்சம் அடிப்போம், லேட்டாக வேலை செய்யலாம். போமா, அவசரம் ஒன்று தேவைப்படுது, குயிக்காக எடுத்துட்டு வா, இப்போவே வா. நம்மக்கிட்ட இருக்கு. இது மட்டும்தானா, இல்லை வேற ஏதாவது வேணுமா? வேற என்ன இருக்கு உனக்கிட்ட? கொக்கைன், கஞ்சா, ஹெரோயின், ஐஸ். நான் அடிக்கிற ஐஸே எடுத்துட்டு வா. அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அவசரமா வா. ஓகே, நான் இப்போவே வாரேன். தம்பி, நீ யாரு? இந்த பாலடைஞ்ச ஒடிசையில் நீ என்ன செய்யற? ஆமா, நீ பாவிக்கிறது எல்லாமே ஏதோ போதைப் பொருள் மாதிரி இருக்கே. ஐயா, நீங்கள் போன மாதிரி உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. இது ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இல்லை தம்பி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது சட்டத்துக்கு முரணானது. என்னது சட்டத்துக்கு முரணானதா? மேலிடத்தில் உள்ள வந்தா ஐயா இந்த மாதிரி போதையெல்லாம் விற்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. தெரியாது தானே? ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்க. கீழ்மட்ட லெவல்ல இருந்து பாடசாலை மாணவர்கள் ஆரம்பித்து மேல் மட்ட லெவல் வரைக்கும் இதெல்லாம் பாவிக்கிறாங்க. நீ சொல்றது சரிதான் தம்பி. இப்படியான போதைப் பொருட்களால் இந்த நாடும் சமூகம் சீரழிஞ்சு போகுது.
ஐயா, எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை தரக்கூடிய எதிர்காலமே இதுதான். இதில் எந்தவித ஒரு சந்தோஷமும் இல்லை தம்பி, உங்களையே நீங்கள் அழிச்சிக்கிறத தவிர. என்ன சொல்கிறீங்க? சுயமாக உழைக்கலாம் தானே, உங்களை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. குடும்பமா? ஆமாம்ல, எனக்கு குடும்பம் இருக்கு ஐயா. என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இந்த மாதிரி புத்தியெல்லாம் எனக்கு யாருமே சொன்னதில்லை. இந்த செகண்ட்ல இருந்து இப்படிப்பட்ட போதையெல்லாம் இனி நான் தொட மாட்டேன் ஐயா, இனி நான் தொட மாட்டேன். பரவாயில்ல தம்பி, இந்த மாதிரியான போதைகளுக்கெல்லாம் அடிமையாகாம இருந்தா எனக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கும் நம்ம சமூகத்துக்கும் ரொம்ப நல்லது. நீ இந்த குடிசையை விட்டு பா, நான் உன்னை உங்க வீட்டை கூட்டிட்டு போறேன். இந்த மாதிரி போதையால் எல்லாத்தையும் விற்ற இழந்தேன். எனக்கு இப்போ ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு. இதுக்கு அடிமையான எல்லாரையும் திருத்த முடியாது. ஆனால் மக்களும் சமூகமும் ஒத்துழைச்சா போதைப்பொருள் வார வழியை தடுத்து நிறுத்தி கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம்.